மார்க்கெட்டு ஓவராலாக இப்போ சைடுவேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. கடந்த ஒரு சில தினங்களாகவே இப்படி இருக்குது. 25,200 பிரேக் ஆகி க்ளோசிங்கில் வித் வால்யூமோட முடிந்தால் இது அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் ஆஸ் பர் டெக்னிக்கல். சரி, இது கீழே இறங்கினால் எவ்வளவுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூஎஸ் பிரசிடென்ட் ஐயா ட்ரம்ப் அப்பப்போ புதுசாக ஒரு அறிக்கையை விடுறாரு. அந்த அறிக்கையினுடைய தாக்கம் நம்மளுடைய சந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஜூலை 9 அவர் வைத்துள்ள அந்த 90 டேஸ் கெடு எப்போ முடிகிறது? நமக்கு ஜூலை 9. அந்த அன்னைக்கு இந்த சந்தையினுடைய போக்கு ஒரு ஸ்திரத்தன்மை தெரியும். அது வரையிலும் சார், இந்த மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் பார்க்கணுன்றீங்க, ஃபண்டமெண்டல் பார்க்கணுன்றீங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேன்றது சார். டேன் சார், நான் ரிஸ்க் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் ஐபிஓ பண்ணலாமா சார்? ஐபிஓ பண்ணலாம். நீங்கள் ஐபிஓ அப்படின்னா மெயின் போர்டு எஸ்எம்இன்னு 2 கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் கூடுமானவர்களே மெயின் போர்டு ஐபிஓ ட்ரை பண்ணுங்க. இப்போ மெயின் போர்டு ஐபிஓ ட்ரை பண்ணினாக்கா அந்த லிஸ்டிங் அன்னைக்கு ஓரளவுக்கு நமக்கு கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதனுடைய அன்பான வணக்கங்கள். சந்தை ஏற்ற இறக்கம் தீர்மானிக்க முடியாத ஒரு நிலவரத்தில் இருக்குது. ஒரு நாள் தங்கம் 600 பாயிண்ட் ஏறுறது, மறுநாள் நம்ம இண்டெக்ஸ் 300 பாயிண்ட் ஏறுறது. ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலை. தங்கம் ஏறுகிறது, சந்தை ஏறுவது தடுமாறுகிறது. சில டயத்தில் இது மேலே ஏறுறது, அது கீழே இறங்குறது. இப்படி மாற்றி மாற்றி ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்குது. இந்த நிலைமை எதனால் இப்படி நடக்கிறது? அதுக்கு காரணம் இருக்குது. பொதுவாகவே ஆண்டு தணிக்கை அறிக்கை, ஒவ்வொரு கார்ப்பரேட்டினுடைய காலாண்டு 4th குவார்ட்டர், இந்த ரிசல்ட் எல்லாம் பெரும்பாலும் எல்லாம் வந்து நிறையா நிறுவனங்கள் டிவிடெண்ட் கொடுத்துருக்கு. அப்போ அந்த டிவிடெண்ட்டுக்காக முதலீட்டாளர்கள் வாங்குவதும் உண்டு, அல்லது வர்த்தக நோக்கில் செய்பவர்கள் விற்பதும் உண்டு. இதில் பெரும் முதலீட்டாளர்கள், சிறு வர்த்தகர்கள் எல்லாருமே ஒரு பங்களிப்புனால இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் வருது. ஒன்று. இப்போ நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிற போது சந்தையினுடைய நிலைப்பாடு நேற்றுக்கும் சரி, முந்தா நாளும் சரி, இன்றைக்கும் சரி, மேக்சிமம் ரெட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. காரணம் என்ன? இண்டெக்ஸு மேலே ஏற முடியலை. அப்போ இண்டெக்ஸில் பங்களிக்கக்கூடிய துறைகள், அந்த சம்பந்தப்பட்ட பங்குகள் அதனுடைய பங்களிப்பை சரியாக பகிரப்பட முடியவில்லை. அப்போ இதனால் என்ன கேட்டீங்கன்னாக்கா, மார்க்கெட்டு ஒரு அன்பிரடிக்ஷன் ஸ்டேஜில் இருக்குது. இப்போது ஒரு இண்டிகேட்டர் நான் அடிக்கடி சொல்லுவேன் உங்களுக்கு. அந்த இண்டிகேட்டர் படி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செல்லிங் பிளேஸ்லேயும் இல்லை, பையிங் பிளேஸ்லேயும் இல்லை. மார்க்கெட்டு ஓவராலாக இப்போ சைடுவேஸ் மூமெண்ட்டில் இருக்குது. கடந்த ஒரு சில தினங்களாகவே இப்படி இருக்குது. 25,200 பிரேக் ஆகி க்ளோசிங்கில் வித் வால்யூமோட முடிந்தால் இது அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் ஆஸ் பர் டெக்னிக்கல். சரி, இது கீழே இறங்கினால் எவ்வளவுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 24,200 பிரேக் ஆகக்கூடாது என்பது டெக்னிக்கல் படி நான் சொல்கிறேன். 24,200 உடைந்தால் ஃபர்தராக கீழே வீக் ஆகும். அது அடுத்த இந்த சார்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேப் டவுன் இருக்குது. அந்த கேப் ஒரு இடத்துல அப்படியே ஓப்பன் ஹை ஆகி அப்படியே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. அந்த கேப் டு பி ஃபில்டு, அது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அப்போ 22,800 23,000ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இதுதான் இப்போ ஏஸ் ஆஃப் நவுனுடைய ட்ரெண்டு. ஆனால் நீங்கள் கேட்பீங்க, சில ஸ்டாக்குகள் ஏறிக்கிட்டு இருக்கே சார், சில ஸ்டாக்குகள் மட்டும் கீழே இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது லாப பதிவுனால் இறங்கி இருக்கலாம். எந்த ஒரு ஸ்டாக்குக்கும் ஒரு நியூஸ் வேணும். ஒன்றா ஸ்டாக் ஸ்ப்ளிட் வேணும், இல்லைனா பைபேக் வேணும், இல்லைனா மெர்ஜர் டிமெர்ஜர் வரணும். இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்குது. அது மாதிரி ஏதாவது ஒரு சொல்லடிப்பட்டால் அந்த ஸ்டாக்கு அதுக்கு தாக்கம் இருக்கும். ஒரு நாள் ஏறும், பாசிட்டிவாக இருந்தால் ஏறும், நெகட்டிவ் நியூஸாக இருந்தால் இறங்கும். இதுதான் இப்போது சந்தையினுடைய இயக்கம். பொதுவாகவே சந்தை என்பது நமக்கு வாங்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது, விற்கிறதுக்கும் வாய்ப்பு கொடுக்கறது. பருவகாலங்கள் சூழ்நிலைகள் எப்படி உங்களுக்கு சம்மர், வின்டர் இதெல்லாம் இருக்கிற மாதிரி மார்க்கெட்லேயும் பையிங் சான்சஸ் உண்டு, செல்லிங் சான்சஸ் உண்டு. நம்ம செல்லிங் டயத்தில் போய் வாங்கிடுறோம், இறங்குது. அப்போ பையிங் இருக்கிற டயத்தில் பேனிக் ஆகி விற்றுடுறோம். அப்போது என்ன ஆகுது? நம்ம லாஸை புக் பண்ணுறோம். நம்ம விற்றக்கப்புறம் அவன் மேலே ஏறோம். சரி, இது ஒரு சின்னதாக ஒரு க்ளூ.
இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம டிமாண்ட் ஜோன் கிரியேட் ஆகிறப்போது வாங்கணும், சப்ளை ஜோன் ஆகிறப்போது விற்கணும். ஓவராலாக இப்போ ட்ரெண்டு அப்படி தான் நடந்துட்டுருக்கு. இடையில நம்ம யூஎஸ் பிரசிடெண்ட் ஐயா ட்ரம்ப் அப்பப்போ புதுசாக ஒரு அறிக்கையை விடுறாரு. அந்த அறிக்கையினுடைய தாக்கம் நம்மளுடைய சந்தைகளுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஜூலை 9 அவர் வைத்துள்ள அந்த 90 டேஸ் கெடு எப்போ முடிகிறது நமக்கு? ஜூலை 9. அந்த அன்னைக்கு இந்த சந்தையினுடைய போக்கு ஒரு ஸ்திரத்தன்மை தெரியும். அது வரையிலும் உங்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் தான் இருக்கும். இந்த மாதிரி டேரிஃப் இஷ்யூ, இந்த மாதிரி டயத்தில் போய் நம்ம ஹெவியாக முதலீடு செய்கிறது அல்லது வேறு எதுனா அதிக முதலீடு செஞ்சு வர்த்தகம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் பாதுகாப்பாக செய்யணும். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய நிதி ஆலோசனை கேட்டுக்கிட்டு செய்கிறது தான் ஒரு ஆரோக்கியம். பொதுவாகவே கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 12-13 தேதியில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மார்க்கெட்டினுடைய இண்டெக்ஸு அதே மாதிரி அதுக்கு சம்மந்தப்பட்ட துறை வாரியான பங்குகளும் நல்ல லோ ரேட்டில் கிடச்சிருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 21,800 வர்த்தகம் ஆகிட்டுருக்கு. அப்போது மோஸ்ட் ப்ராபபிலி எல்லா பங்குகளும் அப்போது அந்த பையிங் ஜோனில் ரெடியாக இருக்குது. அது மாதிரி கம்பேரிட்டிவாக பார்க்குற போது அப்போ 21,800 இப்போ கிட்டத்தட்ட 2 நாளுக்கு போனால் 25,000 பாயிண்ட்டை தாண்டிடுது. இப்போது 21,800 கிட்டத்தட்ட 2,800 பாயிண்ட்டு பக்கமாக ஏறி இருக்கிற போது ஸ்டாக்குகளும் ஒரு 20-40% ஏறி இருக்கு. இப்போது என்ன செய்யலாம்? இந்த மாதிரி டயத்தில் என்னுடைய ஒரு டெக்னிக்கல் வியூ என்ன கேட்டீங்கன்னாக்கா, ஒன்றா நம்ம வாங்கினது ட்ரேடராக இருந்தால் ஒரு பகுதி லாபத்தை செய்யலாம், இன்னும் கொஞ்சம் மேலே ஏறுற போது லாபத்தையும் பதிவு செய்யலாம். லாபம் இல்லாத பட்சத்தில் கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணுறது ஒரு ஆரோக்கியமான வர்த்தகமாக இருக்கும். சார், இப்போ நீங்கள் சைடு வேஸில் சொல்கிறீங்க, மார்க்கெட்டு ஏறவும் மாட்டேனுது இறங்கவும் மாட்டேனுது, இப்போ போய் நான் பை பண்ணலாமா, இதை கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணலாமான்னு உங்களுக்கு ஒரு வினா எழுப்புறது நியாயம். அப்போ இந்த மாதிரி டயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா, எப்போ நமக்கு ஏப்ரல் மாதம் 11 தேதி 21,800 இன்றைக்கி நல்ல ஒரு அப் ட்ரெண்டில் காமிச்சிருக்கு. அப்போது நீங்கள் சார்ட் எடுத்து போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக்காக இருக்கட்டும் இண்டெக்ஸாக இருக்கட்டும், கடந்த சில வருடங்களிலும் சரி சில மாதங்கள்லையும் சரி ஒரு பையிங் ஜோன் வந்திருக்கு, திரும்பி ஒரு செல்லிங் ஜோன், ஒரு வி ஷேப் ரெக்கவரியும் வந்திருக்கு, அதே மாதிரி டவுன் ட்ரெண்டும் வந்திருக்கு. அப்போது நாம் பொறுமையாக காத்திருந்து அந்த டெப்த்து பார்த்து subject to the global events, domestic events, macro data, micro data இதெல்லாம் பார்த்து டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ்லையும் ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஒரு என்ட்ரி எக்ஸிட் ஆனால் ஒரு கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கறதுக்கு சந்தை வாய்ப்பு கொடுக்கிறது. இன்றைய சூழ்நிலையில் மார்க்கெட் இஸ் கேட் இஸ் ஆன் தி வால்ங்கிறது என்னுடைய கருத்து. இது மேலே 25,200 தாண்டினால் புதிய உச்சத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சந்தை 100 ஆகும், 100 ஆகும். இந்த சந்தையில் யாரும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓரளவுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்கும். டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஃபார் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்படி நம்ம செய்கிற போது ஆரோக்கியமான ஒரு முதலீடு, ஆரோக்கியமான வர்த்தகம் பண்ணும். சார், இந்த மார்க்கெட்டில் நம்ம டெக்னிக்கல் பார்க்கணுன்றீங்க, ஃபண்டமெண்டல் பார்க்கணுன்றீங்க, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேன்றது சார். ஏன் சார் நான் ரிஸ்க் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, நான் ஐபிஓ பண்ணலாமா சார்? ஐபிஓ பண்ணலாம். நீங்கள் ஐபிஓ அப்படின்னா மெயின் போர்டு எஸ்எம்இன்னு 2 கேட்டகரிஸ் இருக்குது. நீங்கள் கூடுமானவர்களே மெயின் போர்டு ஐபிஓ ட்ரை பண்ணுங்க. இப்போ மெயின் போர்டு ஐபிஓ ட்ரை பண்ணினாக்கா அந்த லிஸ்டிங் அன்னைக்கு ஓரளவுக்கு நமக்கு சில மேக்ஸிமம் இதுவரையிலையும் கடந்த காலத்தில் எல்லாமே லிஸ்டிங் கெயின்ஸ்னு சொல்லுவாங்க. அது கணிசமாக ஒரு 8%, 10%, சில நல்ல ஸ்டாக்கள் 12%, 20%லாம் கொடுத்துருக்கு. அப்போ நீங்கள் அந்த லிஸ்டிங் கெயின்ஸில் உங்களுடைய லாபத்தையோ அல்லது அசலையோ ஒரு பகுதியாக எடுத்துக்கிட்டு வெளியில் வரலாம். இல்லை எனக்கு கிடைச்சது போகிறோம், ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டிங்கனாக்கா அதுலேயும் முழுமையாக வெளியில் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஐபிஓ போட்டவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதானா அதுவும் சொல்ல முடியாது. ஐபிஓ நீங்கள் அப்ளை பண்ணுற போது அது லாட்ரி முறையில் தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேசிஸில் பேன் அலாட்மெண்ட் வைஸ் பேன் கார்டு நம்பர் பேசிஸில் தான் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஐபிஓ அலாட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனத்தினுடைய கிரே மார்க்கெட் டீட்டெயில்ஸ்னு சொல்லுவாங்க. கிரே மார்க்கெட்டு எவ்வளோ சப்ஸ்கிரைப் ஆகிருக்கு, இப்போ அதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது கிரே மார்க்கெட்டில் போய் பார்த்துட்டிங்கனாலே, சப்போஸ் ஒரு உதாரணத்துக்கு இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் நேற்றுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இன்னும் 2-3 நாளில் முடியும், இன்றைக்கி போய் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எவ்வளோன்னு பார்க்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் கணிசமாக ஒரு 20%, 30% ஆயிருக்குனாக்கா அதில் எத்தனை பேர் ஒரு யூனிட்டுக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்கங்கிறதும் தெரியும்.
அப்போ வந்து இது பரவாயில்ல அப்படின்னு நம்ம முடிவு எடுத்துக்கலாம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுற போது ஒரு ஃபேமிலியில் 3 பேர் 4 பேருக்கு டிமேட் அக்கௌண்ட் இருந்து பேன் நம்பர் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணால் யாருக்கா ஒருத்தர் கிடைக்கட்டுமே. யாருக்கு ஒன்று கிடைச்சாலும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் அதை வச்சு நீங்கள் ஒரு லிஸ்டிங் கெயின் பண்ணலாம். பட் நீங்கள் லிஸ்டிங் கெயினை தவிர விட்டுட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் லாகின் பீரியடுன்னு இருக்குது. அப்போ இந்த பெரிய முதலீட்டாளர்கள், இந்த பெரிய முதலீட்டாளர் யார் சொல்லணும், இந்த தட் இஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், டொமஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறுவனங்களுக்கெல்லாம் லாகின் பீரியடுன்னு இருக்குது. அவங்க ஓரளவுக்கு ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்டாக்கு அந்த லிஸ்டிங் ப்ரைஸோட கூட கீழே இறங்கலாம். கடந்த காலத்தில் அதுமாரி நிறையா லிஸ்டிங் ப்ரைஸோட கீழே இறங்கியிருக்க ஸ்டாக்ஸை உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன். எல்ஐசி, வார் எனர்ஜிஸ், ஹுண்டாய், இந்த மாதிரி வேரியஸ் ஸ்டாக்ஸ், ஓலா, பஜாஜ் ஹவுசிங், அந்த லிஸ்டிங் ப்ரைஸுக்கு பஜாஜ் ஹவுசிங் கூட கொஞ்சம் லிஸ்டிங் ப்ரைஸ் கிட்ட வந்திருக்கு. ஓலாலாம் லிஸ்டிங் ப்ரைஸை விட்டு கீழே ரொம்ப வந்துடுதுங்க. அந்த மாதிரி நம்ம வாங்கிட்டு அப்படியே விடவும் கூடாது. அப்படியே விட்டிங்கனாலும் அந்த கிடைச்ச லாபம் வேறு யாருக்கா ஒருத்தர் போகும். கண்ணில் தெரிஞ்ச லாபத்தை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பயனளிக்காது. இந்த மாதிரி ஐபிஓவை பார்க்குற போது கிரே மார்க்கெட் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துட்டு நீங்கள் அலாட்மெண்ட் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு பணம் ரீஃபண்ட் ஆக போகிறது. அதனால் ஐபிஓங்கிறது ஒரு பெட்டர் சான்ஸ் டு ஏர்ன் ஸ்மால் ப்ராஃபிட். இந்த மார்க்கெட்டை பற்றி தெரியல, இந்த மாதிரி எனக்கு எல்லாம் டெக்னிக்கெல்லாம் தெரியாதவங்களுக்கு இப்படி ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாங்கிறது ஒரு சின்ன நான் குழு கொடுத்தேன். ரெண்டாவது, சந்தை என்பது ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இதனால் இது ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்குது. ரிஸ்க் ரிவார்டு தெரிஞ்சவங்க முறையாக தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் அடிப்படை விதிகள், அந்த கார்ப்பரேட்டினுடைய ஸ்திரத்தன்மை மற்றும் இதர பேராமீட்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம உள்ளே வரணும். இதை பற்றி நான் தெரியல, எனக்கு புரியல அப்படின்னா புரிஞ்சவங்களை கேளுங்கோ, உரிய பயிற்சி எடுத்துட்டோ அல்லது உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டுட்டு இந்த மாதிரியும் செய்யலாம். ஜெட்டில் ஒரு ஸ்டாக் ஏன் ஏறுது ஏன் இறங்குறது அப்படின்னாக்கா பல்வேறு காரணங்களில் குளோபல் ஈவெண்ட்ஸு, டொமஸ்டிக் ஈவெண்ட்ஸு, மேக்ரோ டேட்டா, மைக்ரோ டேட்டா, இந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி ஏற்ற இறக்கங்கள் வர்றது சகஜம். இப்போ சில கார்ப்பரேட் ஆக்ஷனாலையும் அது ஏற்ற இறக்கங்கள் வரும். இப்போது கார்ப்பரேட் ஆக்ஷன்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆப்ஸ் எல்லாம் போய் பார்க்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் மணி கண்ட்ரோல் ஆப்னு சொல்கிறேன் பாருங்கள். மணி கண்ட்ரோல் ஆப்பில் போய் கார்ப்பரேட் ஆக்ஷன் போங்க. அதில் உங்களுக்கு போர்டு மீட்டிங்ஸு, அனௌன்ஸ்மெண்ட்ஸு, டிவிடெண்ட்டு எல்லாமே சொல்லுவாங்க. ஒரு கார்ப்பரேட் ஆக்ஷன்னா ஒரு துறை, அந்த நிறுவனம் அந்த ஸ்டாக்கை பைபேக் வாங்கிறது, ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணி இஸ் ஈக்குவல் டு போனஸ். இப்போ சமீபத்தில் கூட பிஎஸ்சி பண்ணாங்க. இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். அதேமாதிரி ரைட் இஷ்யூ பண்ணுற ஸ்டாக்கு, இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது. இதெல்லாம் ஒரு ஈவெண்ட்ஸ் தான். அப்போது அந்த சந்தை ஏறுவதற்கு, சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் சில ஸ்டாக்குகள் ஏற்ற இறக்கங்கள் கொடுக்கறது இந்த நியூஸ் பேசிஸ். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலக்குழுவுக்குள்ளே நம்ம நுணுக்கமாக அதனுடைய வர்த்தகத்தை நம்ம செஞ்சு லாபத்துடன் வெளிவருவது என்பது தான் ஒரு சாமர்த்தியம். தெரியாதவங்க அதில் போய் பண்ணக்கூடாது. இதுதான் எனக்கு தெரிந்த சில கார்ப்பரேட் ஆக்ஷனுங்கிறது ஈவெண்ட்ஸு. இப்போ ஓவராலாக பொதுவாக மார்க்கெட் சைடு வேஸில் இருக்கிற போது நம்ம எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. தற்போது உள்ள சந்தையின் சூழ்நிலையும் தற்போது பங்குகளினுடைய நிலைப்பாடும் குறித்து வாய்ப்பு கொடுத்த நியூஸ்கேப் நிறுவனத்துக்கு நன்றி. நேயர்கள் பொறுமையும் நிதானமும் கடைப்பிடித்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டெல்லாம் அனலைஸ் பண்ணி தங்களுடைய நிதி ஆலோசகரையும் கேட்டு ஒரு முடிவு எடுத்து வர்த்தகமோ முதலீடோ செய்வது என்பது ஆரோக்கியம். மீண்டும் அடுத்த வாய்ப்பில் சந்திக்கும் பொழுது மேலும் கூடுதலான கருத்துக்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். நன்றி. கோவை விஸ்வநாதன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.